அறிவுக்கு எட்டாத அமைதியினாலும் அன்பினாலும் கருணையினாலும் காருண்யத்தினாலும் எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் ஆண்டவரே, எங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுகின்ற எங்கள் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்கள் வாழ்வுக்கு தருகின்ற அமைதியையும் அதனூடே நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற புதிய உறவையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வழி நடத்தும். உம்முடைய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போன அமைதியை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கும், எங்கேயாகலும் உறவிலே விரிசல் உண்டானால் இன்றைக்கு அவற்றை சீர் செய்து கொள்வதற்கும் ஆண்டவரே ஒரு வாய்ப்பை தாரும். இந்த நாளினுடைய உம்முடைய செய்தியும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தருகின்ற நற்கருணையும் எங்களுக்கு புதிய நம்பிக்கையையும் புதிய உறவுகளையும் ஏற்படுத்தட்டும். இந்த தியான வேளையை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரிலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, இந்த ஆண்டினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாளிலே இந்த ஆண்டிலே நாம் 3வது முறையாக ஆண்டவருடைய திரு சமூகத்தில் கூடி வருகிறோம். 1ஆம் தேதி கூடி வந்தோம், 7ஆம் தேதி கூடி வந்தோம், 14ஆம் தேதி சிறப்பு இடம் என்று சொன்ன இந்த 3 நாட்களுமே நாம் ஆண்டவருடைய நற்கருணையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வர காத்திருக்கிறோம். அந்த நற்கருணை இன்றைக்கு நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தர வேண்டும். நம் வாழ்க்கையில் தேடுகின்ற அமைதியை இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இந்த நாளினுடைய செய்திக்கு இப்படி தலைப்பட்டிருக்கிறேன்: அறிவுக்கு எட்டாத ஆண்டவர் தரும் அமைதி. அறிவுக்கு எட்டாத, நம்முடைய அறிவினால், நம்முடைய ஆலோசனையினால், நம்முடைய சிந்தனையினால் நாம் பெற்றுக்கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத ஆழமான ஆண்டவர் தரும் அமைதியும், அதோடு கூட ஆண்டவர் தருகின்ற ஒரு நல்ல உறவையும் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆங்கிலத்திலே சொன்னால் the peace that surpasses, இன்னொரு வார்த்தை transcends, the peace that surpasses human knowledge and understanding which God gives. கடவுள் நம்முடைய அறிவுக்கு எட்டாமல் நமக்கு தருகின்ற அந்த அமைதி, அதைத்தான் இந்த நாளிலே சிந்திக்க போகின்ற 3 திருமறை வசனங்கள். 3 பேர் அதை வாசிக்கலாம். ஒன்று எரேமியா 6:14. எரேமியா 6:14 இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே ஒரு வசனம். ஜெரமாயா 6:14 ஒரு வாசிங்க, கொஞ்சம் சத்தமா வாசிங்க. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். உங்களுக்கு அந்த செய்தி புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த இன்னொரு வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். பிலிப்பியர் 4:7. அதுக்கு முந்தின பகுதியோடு நான் சேர்த்து சொல்லுகிறேன்: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா அறிவுக்கும் அப்பாற்பட்ட கடவுளுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதையும் தெளிவாக செய்தியை புரிந்திருப்பீர்கள். 3வது வசனம் யோவான் 15:15 இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியினுடைய ஒரு பகுதி. சரி, ஆண்டவர் என்ன சொல்கிறார் சொன்னால் அதை அடிக்கோடிட்டு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் அல்லது சர்வன்ட்ஸ் அல்லது டிசைபிள்ஸ் என்று சொல்லுவதில்லை, சீடர்கள் என்று சொல்லுவதில்லை. இனி நான் உங்களை சீடர்கள் என்று சொல்லுவதில்லை, ஊழியக்காரர்கள் என்று சொல்லுவதில்லை. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று நீங்கள் சொல்லும்போது திரும்ப ஒரு முறை இந்த உறவை நினைத்துக் கொள்ளுங்கள். யாரையானாலும் கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தருடைய சர்வன்ட், கர்த்தருடைய டிசைபிள், ஆண்டவருடைய டிசைபிள், சீடர் என்று சொல்லும்போது இந்த உறவை நீங்கள் கொஞ்சம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இனி நான் உங்களை சீடர்கள் என்று சொல்லுவதில்லை, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுவதில்லை, இனி நான் உங்களை
சர்வன்ஸ், வேலைக்காரர்கள் சொல்லுவதில்லை, மாறாக எப்படி அழைக்கப் போகிறேன்? உங்களை சிநேகிதர்கள், நண்பர்கள் என்று அழைக்கப் போகிறேன். உங்களை நண்பர்கள் என்று அழைக்கப் போகிறேன். அதற்கு அவர் தருகின்ற அடிப்படை என்ன தெரியுமா? அதுதான் மிக முக்கியம். நம்ம பொதுவாக அந்த நண்பர்கள் என்று சொல்லுகின்ற உறவோடு நிறுத்திக் கொள்வோம். கீழே அவர் சொல்லுவது என்ன தெரியுமா? ஏனென்றால் என்னுடைய பிதாவிடமிருந்து நான் எவற்றையெல்லாம் அறிந்து கொண்டேனோ அதை எங்கேயும் மறைக்காம யாருக்கு கொடுத்திருக்கிறேன்? யாருக்கு கொடுத்திருக்கிறேன்? உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஒழிவு மறைவு இருக்குமா? நிறைய விஷயங்களை அம்மா அப்பா கிட்ட மறைச்சிருவோம். ஃபோன் வரும், பையன் இல்லைன்னா பிள்ளை ஃபோன் எடுத்து ஆன் பண்ண நேரம் தனியாக ரூமுக்கு போவாங்க. சரியா? நிறைய விஷயங்களை நம்முடைய அம்மா அப்பாவோடு நாம் மறைத்து விடுவோம். நிறைய விஷயங்களை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளுக்குள்ளே மறைத்து கொள்ளுவோம். நிறைய விஷயங்களை உறவினர்களோடு மறைத்து கொள்ளுவோம். ஆனால் நண்பர்களிடத்தில் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். நண்பர்களிடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் எங்கே வெளிப்படையாய் வரும் என்று சொன்னால் நண்பர்களிடத்தில் வரும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு உறவுக்கு அழைக்கிறார். அதுதான் அறிவுக்கு எட்டாத அமைதியை நமக்கு தரும். நான் இப்படி சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே, ஒளிவு மறைவில்லாத உறவு இருக்கிற இடத்துல அமைதிக்கு குறைவே இருக்காது. இருக்குமா? ஒளிவு மறைவு இல்லாத உறவு இருக்கிற இடத்துல அமைதிக்கு குறைவே இருக்காது. இந்த 3 வார்த்தைகளின் அடிப்படையில் ஒரு செய்தியை வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். முன்னுரையாக 2 விஷயங்களை சொல்றேன். ஒன்று, இந்திய தத்துவ சிந்தனைகளில் 7 ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் உண்டு என்று சொல்லுவார்கள். அதை தமிழில் எனக்கு எப்படி சொல்வது தெரியல. 7 விதமான ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் உண்டு என்று சொல்லுவார்கள். டிஸ்பிளே இல்லை, இல்லைன்னா நான் டிஸ்பிளே போட்டு காட்டியிருப்பேன். அதை மெதுவாக சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சாங்கியம் என்று சொல்லுவார்கள். சாங்கியம். 2வது நியாயம், நியாயா என்று சொல்லப்படும். வைசேஷிகம், யோகம், யோகா, பூர்வ மீமாம்சம், வேதாந்தம், சார்வாகம் என்று 7 வகை சொல்லுவார்கள். ஏன்னா நான் இந்த 7 இப்பொழுது உங்களுக்கு விவரித்து சொல்ல போவதில்லை. 2 மட்டும் சொல்லுகிறேன், அது நமக்கு தேவையானதானதுனால. ஒன்று யோகா, இன்னொன்று சார்வாகம். முதல் 6ஐயும் நம்முடைய தேசத்தினுடைய தத்துவங்கள் என்ன சொன்ன என்று சொன்னால், இவை மரபுக்கு உட்பட்டவை, ஆர்த்தடாக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். முதல் 6, அதாவது சாங்கியம், நியாயம், வைசேஷிகம், யோகா, பூர்வ மீமாம்சம், வேதாந்தம், இவை 6ம் மரபுக்கு உட்பட்டவை, வேத மரபுக்கு உட்பட்டவை. சார்வாகம் என்று ஒன்று இருக்கிறது, அது மரபுக்கு உட்படாதது. அது யார் கொடுத்தது என்று சொன்னால் புத்தர் கொடுத்தது. புத்தர் கொடுத்தது மரபுக்கு உட்பட்டது அல்ல. நான் 2ஐயும் விளக்கி சொல்கிறேன். யோகா, சார்வாகம், இந்த 2ஐயும் மட்டும்தான் நமக்கு இந்த நாளினுடைய செய்திக்கு அடிப்படையாக நான் எடுத்துக்கொள்கிறேன். யோகா என்பது என்னவென்று சொன்னால், உண்மையிலேயே அது ஒரு ஆழ்நிலை தியானம். ஒரு ஆழ்நிலை தியானம், டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் என்று நீங்கள் சொல்லலாம். உங்களை கடந்து, உங்களுடைய மனதினுடைய அலைபாகின்ற அந்த நிலைகளை எல்லாம் கடந்து, உங்கள் உணர்வுகளையும் சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்தி ஒன்றை குறித்து சிந்திக்கின்ற சிந்தனை தான் யோகா என்று சொல்லுவது. இந்த யோகா என்று சொல்லுவதை ஹென்றி பர்க்சன் என்கின்ற பிரெஞ்சு பிலாசபர், பிரெஞ்சு தத்துவ அறிஞர் 2 விஷயங்களினாலே சொல்லுவார். ஒன்று, இறைவனோடு உள்ள இம்மீடியட் எக்ஸ்பீரியன்ஸ். கிறிஸ்துவோடு நீங்கள் அதை சொல்லலாம். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி சொல்லப்படும். உங்களுக்கு தெரியும், ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, பரவாயில்ல. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறார், பழையவை ஒழிந்து போயின எல்லாம். இதை கிறிஸ்துவோடு ஒருவர் கொள்ளுகின்ற அந்த இம்மீடியட் ரிலேஷன்ஷிப், அந்த இப்ப சொன்னார் இல்லையா ஆண்டவர், நண்பர்கள் என்கின்ற நிலைக்கு, சீடர்கள் என்கிற நிலை மாறி நண்பர்கள் என்கிற நிலைக்கு வருகின்ற ஒரு உறவு, அந்த நெருங்கிய உறவு அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ ஹென்றி பர்க்சன் இந்த யோகாவை சொல்லுகின்ற நேரத்தில் ஒரு நெருங்கிய உறவு இறைவனோடு, அதாவது நம்மை தாண்டின இறைவனோடு நாம் கொள்ளுகின்ற ஒரு நெருங்கின உறவு, அதற்கு யோகா என்று சொல்லுவார். இன்னொன்று அவர் சொல்லுவார், நம்முடைய ஆசாபாசங்களை கடந்து, அதாவது இந்த உலக
உலகத்தினுடைய எல்லா நிலைகளையும் கடந்து நாம் கொள்ளுகின்ற ஒரு அனுபவம், ஒரு புதிய அனுபவம். ஆக ரெண்டு விஷயங்கள். ஒன்று, உடனடியாக நாம் ஆண்டவரிடத்திலே கொள்ளுகின்ற உறவு. இன்னொன்று, ஒரு புதிய அனுபவம். இதைத்தான் யோகா ஸ்கூல் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த யோகா என்பதை உலகம் முழுவதும் கொண்டு பரப்பினார்கள். எதன் அடிப்படையில் என்று சொன்னால், இது இந்து சமயத்தின் அடிப்படையிலே என்று யோகா எல்லாராலும் பின்பற்றப்படுகிறது. நான் இன்றைக்கு என்னுடைய வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தி, பெரியவர்களுக்கும் அது பொருந்தும். உங்களுடைய மனம் எங்கேயாகிலும் அலைபாய்கிறது என்று சொன்னால், உங்களுடைய லட்சியத்தை தாண்டி உங்களுடைய லட்சியத்துக்கு நேராக போக முடியாமல் ஏதோ ஒன்று உங்களை தடுக்கிறது என்று சொன்னார், உங்களுடைய மனதுக்குள்ளே ஏதோ ஒரு தடை இருக்கிறது என்று சொன்னார், if there is a mental block in your life to achieve what you are supposed to achieve, நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டிய லட்சியத்தை அடைவதற்கு உங்களுடைய மனதில் ஏதோ ஒரு தடை இருக்கிறது என்று சொன்னால், take little time to do yoga. அதில் ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் இறைவனோடு கொள்ளுகின்ற உடனடி உறவு. இன்னொன்று, ஒரு புதிய அனுபவம். இது என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த யோகா ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷம் நீங்கள் அதுக்குன்னு ஒதுக்குங்க. இந்தியாவுடைய யோகாவில் நிறைய உண்டு, பிராணாயாமம் என்று உண்டு, ஆசனங்கள் நிறைய சொல்லுவார்கள். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை மனதிலே நினைத்து, இறைவனை நினைத்து, புது அனுபவத்திற்கு வர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு குறிக்கோளோடு ஒரு 30 நிமிஷம் முடியுமா உங்களால? வாலிப பிள்ளைகளை, கேன் யூ சிட் 40 minutes, 30 நிமிடம் ஒரு நாளைக்கு உட்கார முடியுமா தனியா? It will take you to a different level of life. உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டாத நிறைய விஷயங்களை தவிர்த்து விடுவதற்கு அது உங்களை வழி நடத்தும். நிறைய விளையாட்டு வீரர்கள் இதை பயன்படுத்துவார்கள். உலகம் முழுவதும் உள்ள விளையாட்டு வீரர்கள் யோகாவை பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால், அவருடைய குறிக்கோளை அடைவதற்காக. யோகா ஒன்று. ரெண்டாவது, இன்னொன்று சார்வாகம். அந்த 7வது அன்ஆர்த்தடாக்ஸ் சொன்னாங்க இல்லையா, மரபு சாராதன்னு சொன்னாங்க இல்ல, அது புத்தர் சொன்னது. புத்தர் சொன்னதனுடைய அடிப்படை என்ன தெரியுமா? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். பிறப்பிலே எல்லா உயிர்களும் சமம். பிறப்பிலே எல்லா உயிர்களும் சமம். மனிதர்களை ஆண்டவர் படைக்கின்ற நேரத்தில் நாம் எப்படி படைக்கப்பட்டோம் தெரியுமா? எல்லாரிடத்திலும் என்ன இருந்தது தெரியுமா? கடவுளுடைய சாயல். என்கிட்ட கூடுதலாகவும் அம்மாவிட்ட குறைவாகவும் கிடையாது இல்லையா? என்னுடைய மனைவியினிடத்தில் அதிகமாகவும் என்னிடத்தில் குறைவாகவும் கிடையாது. போதகரிடத்தில் அதிகமாகவும் பிள்ளைகளிடத்தில், சபை மக்களிடத்தில் குறைவாகவும் கிடையாது. நாம் எல்லாரும் சமமாக இறைவனுடைய சாயலாகவே படைக்கப்பட்டவர்கள். மறந்துவிட வேண்டாம் அன்புக்குரியவர்களே. இந்த சாயல் மனிதர்களிடத்திலே மட்டுமல்ல, நீங்கள் ஆழ்ந்து கவனித்தால் ஆண்டவருடைய எல்லா படைப்புகளிலும் இருக்கிறது. We are all created in the image of God. ஆக அந்த உறவை சார்வாகம் சொல்லும். அதை இந்திய தத்துவ சிந்தனை பெரிதாக ஏற்றுக்கொள்வதில்லை. சரி, நாம் இந்த ரெண்டையும் பிரித்துக் கொள்வோம். ஒன்று, நாம் இறைவனோடு ஒரு நெருங்கின உறவுக்கு வர வேண்டும். நாம் இறைவனோடு ஒரு நெருங்கின உறவுக்கு வர வேண்டும். இன்று வரையிலும் அந்த உறவு எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஃப்ளூயிடாக இருக்குதுன்னு சொன்னால், லெட் அஸ் மேக் இட் வெரி சாலிட். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு புதிய உறவு மலரும். அது கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்தது போல நண்பர்கள் ஒருவரை ஒருவர் நெருங்குகின்ற அந்த நெருக்கத்தில் இருக்கும் என்பதை இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லிக் கொள்ளுவோம். இன்னொன்று, இந்த நாளிலே நான் இந்த வசனத்தை கேட்டு நற்கருணையிலே பங்கு பெற்று இந்த ஆராதனை நிறைவு செய்கின்ற போது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும். அது என்ன அனுபவம் என்பது ஒவ்வொருவருக்கும் அது தனித்தனியாக ஆண்டவர் தருவது. ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதுதான் இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்ததனுடைய அடையாளமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளினுடைய செய்திக்கு வருவோம். 3 திருமறை பகுதிகளை நாம் பார்த்தோம். முதல் திருமறை பகுதி சொன்னது, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். மெடிக்கல் பீப்புளுக்கு தெரியும், மேற்பூச்சாய் ஒரு காயத்தை நீங்கள் குணமாக்குனா என்ன ஆகும்னு தெரியும். என்ன ஆகும்? நாள் படாது,
சரி, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உங்களுடைய அந்த உறுப்பே எடுத்து விட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படலாம். ஆக எதையுமே மேற்பூச்சாய் செய்ய வேண்டாம், ஆழத்திலே சென்று அது எந்த இடத்துல ரூட்டிலே சென்று அதை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றதை பார்க்கின்றோம். 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை நன்றியோடு கூடிய ஜெபத்தினால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி என்ன செய்யுமாம்? எல்லா புத்திக்கும் மேலான, எல்லா அறிவுக்கும் மேலான, எல்லா மனித ஆற்றலுக்கும் அப்பாற்பட்ட இறைவனுடைய சமாதானம் உங்களை கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்ளும். 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? இனி நான் உங்களை சீடர்கள் என்று சொல்லுவதில்லை, என்னுடைய வேலைக்காரன் என்று சொல்லுவதில்லை, உங்களை நான் என்னுடைய நண்பர்கள் என்று சொன்னேன். அது ஆணாயிருந்தாலும் சரி, பெண்ணாயிருந்தாலும் சரி, குழந்தையாயிருந்தாலும் சரி, வளர்ந்தவராயிருந்தாலும் சரி, வாலிபராயிருந்தாலும் சரி, முதியவர்களாயிருந்தாலும் சரி, எல்லாரையும் ஆண்டவர் என்ன உறவிலே அழைக்கிறார்? இன்றைக்கு நண்பர்கள் என்கின்ற உறவிலே அழைக்கிறார். அதை நாம் கொஞ்சம் ஆழத்துள்ளே சென்று உணர வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஆக இந்த நாளுடைய செய்தியை வேகமாக சொல்லுவேன். அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், அமைதி, கருணை, நன்மை, இவை எல்லாமே எல்லா மனிதரிடத்திலும் இருக்கிறது. இருக்கா? ஒன்றுகள் அது கொஞ்சம் ஆள் மனதில் இருக்கலாம், நமக்கு பக்கத்தில் கூட இருக்கலாம். ஆனால் பல நேரங்களில் நாம் என்ன செய்வதில்லை, அதை கண்டுகொள்வதில்லை. அதுதானே உண்மை, இல்லையா? இங்கே அன்பு இல்லாத யாராவது ஒருத்தர் இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட அன்பே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் அப்படி இருந்தால் அவங்களுக்கு நான் எனக்கு ஒரு சாக்லேட் தரேன். சரி, என்கிட்ட மகிழ்ச்சியே கிடையாதுங்க, வாழ்க்கை அப்படி என்னவா இருக்குது, சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? என்கிட்ட அமைதியே இல்லை, சமாதானங்கிறது என்கிட்ட சுத்தமாக. பலரும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்ற போதும் பலருக்கும் அப்படி சொல்லித்தரப்படுகிறது, உங்களிடத்துல என்ன இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்ல. எங்கேயோ ஒரு இடத்துல சமாதானம் இருக்கிறது. ஆழ்மனதில் இருக்கலாம், நான் எப்படி சொல்லுவேன், அது ஒரு 10 அடி ஆழத்தில் இருக்கலாம், 100 அடி ஆழத்தில் இருக்கலாம், 1000 அடி ஆழத்தில் இருக்கலாம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்க்கையில் இவையெல்லாம் இருக்கிறது. அல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கலாம், கொஞ்சம் தூரத்தில் இருக்கலாம். இதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இந்த ஒருவேளை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று சொன்னால் மன்னித்து விடுங்கள், நான் திரும்ப சொல்லுகிறேன். இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி, பாரம்பரியமான அந்த குடும்பங்களிலே கணவன் வேலைக்கு செல்லுவான், அம்மா வீட்டை கவனிச்சுக்குவாங்க, இல்லையா? அதுக்கு தான் சொல்லுவோமே, அம்மா என்ன செய்கிறாங்க, வீட்டில் சும்மா இருக்கிறாங்க. சும்மாவா இருக்கிறாங்க? அம்மா வீட்டில் சும்மாவா இருக்கிறாங்க? அப்புறம் இப்போ கொஞ்சம் மாடர்னா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவோம், ஹோம் மேக்கர் அப்படின்னலாம் சொல்லுவோம். அத்தனை வேலைகளை செய்கிறவங்க அவங்க. சரி விடுங்க, அந்த பகுதிக்கு சொல்ல வேண்டாம். நான் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியை சொல்லுகிறேன். ஐயா வேலைக்கு போயிருக்கிறாரு, அம்மா வீட்டை கவனிச்சுக்கிறாங்க. சாயங்காலம் அப்படியே வராரு. வருகின்ற போதே நடையிலே தெரியுது, அவங்க நடந்து வர அந்த நடையிலேயே தெரியுது ஐயா இன்னைக்கு நல்ல மூடில் இல்லைன்னு தெரியுது அம்மாவுக்கு. அம்மா என்ன பண்ணாங்க, தூரத்தில் வரும்போது கேட்டை திறந்து வச்சாங்க, கதவை திறந்து வச்சாங்க. அவர் ஏதோ ஒரு பயங்கர பாயிலிங் மூடில் வராரு. ஏன்னா ஆஃபீஸில் அவருடைய மேனேஜர்கிட்ட நிறைய வாங்கினாரு, நிறைய வாங்கி கட்டி கொண்டதை எல்லாம் யாருக்கிட்ட இப்போ காட்டணும். நம்ம அப்படி தானே செய்வோம், யார்கிட்டையோ திட்டு வாங்கிட்டு யார்கிட்ட வந்து காட்டுவோம். சரி, அதுதானே முறை. சரி, இவர் அதை தான் செய்கிறார். வந்து பார்க்குறாரு, கதவு திறந்துருக்குது, இல்லைன்னா என்ன செய்யலாம், ஒரு கத்தலாம். கேட்டு திறந்துருந்தது இல்லைன்னா ஒரு கத்தி இருக்கலாம். ஓடி வந்து அவர் வழக்கமாக உட்காந்து சேரில் உட்காந்தாரு. ஐயா எப்பவும் அப்படி ஒரு சேரில் உட்காரு, ராக்கிங் சேர் அப்படின்லாம் சொல்லுவோம். சரி, உட்காந்தாரு. உட்காந்தா திரும்பி பார்க்குறாரு, ஏதாவது ஒரு காரணம் கிடைக்க என்ன செய்யலாம், தன்னுடைய கோபத்தை எல்லாம் வெளிக்காட்டலான்னு பார்க்குற, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு ட்ரே, ஒரு கப்பன் சாசரில் ட்ரேயில் காஃபியும் வச்சு, பக்கத்தில் ஒரு சின்ன கப்பில் சுகரும் ஸ்பூனும் வச்சு கொடுத்தாங்க. இவர் கையில் வாங்கினார். அந்த காஃபியை எடுத்து ஒரு சிப்பு குடித்தார். இப்போ காரணம் கிடச்சிச்சு, காஃபியில் என்ன இல்லை, சர்க்கரை. அவ்வளவு கத்துறாரு. அம்மா மெதுவாக சொன்னாங்க, இல்லை கொஞ்சம் சுகர் போட்டிருக்கிறேன், நீங்கள் கலக்குனீங்கன்னா சரியாக இருக்கும், பத்தலைன்னா பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன், நீங்கள் போட்டு குடிக்கலாம். ஒத்துக்குமா மனசு? என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அதெல்லாம் ஒத்துக்குமா? இந்த சமாதானம் எல்லாம் எனக்கு தேவையான சுகரை போடக்கூடிய உனக்கு தெரியாதா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஜென்மத்தை எங்கே கொண்டு வைப்பீங்க நீங்கள் யோசித்து பாருங்கள். சரி, நான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்று சொன்னால், அன்பு, அமைதி, சமாதானம், இந்த நற்குணங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றன. கொஞ்சமாக இருக்கலாம், நிறையமாக இருக்கலாம்.
10 அடி ஆழத்தில் இருக்கலாம், ஆழ் மனதில் இருக்கலாம், பக்கத்தில் இருக்கலாம், கொஞ்சம் தூரத்தில் இருக்கலாம். நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த காஃபி கடியில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை மாதிரி அதை என்ன செய்ய வேண்டும்? வெளியே கொண்டு வர வேண்டும் அன்புக்குரியவர்களே. அதுதான் இந்த நாளினுடைய செய்தியினுடைய சாராம்சமாக நாம் சொல்லுகிறேன். We need to really rediscover the peace that God has given us, the love that God has given us, the joy that God has given us. கடவுள் நமக்கு தந்த அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், இவற்றை நாம் என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப கண்டுபிடிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் இதை நாங்கள் ரீடிஸ்கவர் அப்படின்னு சொல்லுவோம். We need to really rediscover இந்த பண்புகளை எல்லாம். சரி, நான் இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், ப்ராக்டிக்கல் கேள்வி. இவ்வளவெல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டில் போய் என்ன செய்ய போறீங்க? அன்பு பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நமக்கு ஏற்படுகின்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம் மிகவும் ஆத்திரப்படுகிறவர்களாக மாறுகிறோமா, இல்லை அமைதி உள்ளவர்களாக மாறுகிறோமா? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்க வாலிப பிள்ளைகள். ஒருவேளை சர்ச்சில் ஒரு யோகா கிளாஸ், ஆண்டவருடைய அந்த யோகா ஆஃப் த ஸ்பிரிட் என்று நாங்கள் சொல்லுவோம். யோகா ஆஃப் த ஸ்பிரிட் ஒருவேளை முடிஞ்சால் நமக்கு ஒரு கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம். யாராவது ஒருவர் அதை முன்னிருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். சார், சமாதானம் என்று சொல்வதற்கு முன்பு இதோடு நான் நிறைவு செய்வேன் இந்த நாளுடைய செய்தி. சமாதானம் என்பதை 3 வகையாக பிரிக்கலாம். 3 modes of peace என்று சொல்லலாம், 3 types of peace அப்படின்னு சொல்லலாம். நான் 3லிருந்து 1க்கு வருகிறேன், 1லிருந்து 3க்கு போகவில்லை. 1 பிரதானமானது, 2வது நடுவில் வரக்கூடியது, 3 கடைசியில் வரக்கூடியது. ஆனால் நான் 3லிருந்து 1க்கு வருகிறேன். 3ஆவதான அமைதி என்று சொல்லுவது கட்டாய அமைதி, என்ஃபோர்ஸ்ட் பீஸ். நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் என்ஃபோர்ஸ்ட் பீஸ் தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்முடைய குழந்தைகள் பிறந்த உடனே பேச வேண்டும் என்று, குழந்தை பேசுறதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும் இல்லையா? அதை முதல் வார்த்தை குழந்தை பேசிட்டுன்னா மகிழ்ச்சி தானே இல்லையா? அந்த குழந்தைய நீங்கள் 3 வயசு முடிஞ்ச உடனே, இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு குழந்தைய பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, எங்கள் குழந்தைக்கு 3.5 வயசாக இன்னும் ஸ்கூலில் போடலை, அம்மாவே வீட்டில் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்காக நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன், அந்த குழந்தையை வாழ்த்துகிறேன் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு தன்னுடைய குழந்தை தன்மை முழுமையாக கிடைக்கிறது. சரி, அந்த பகுதிக்கு போக வேண்டாம். இந்த குழந்தை எல்கேஜி முதல் நாள் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறீங்க. இன்னைக்கு வரையிலும் அந்த குழந்தை பேசாதான்னு காத்து கொண்டு இருந்தோம். ஸ்கூலில் போன உடனே டீச்சர் சொல்லுவாங்க, சைலன்ஸ். சரியா? பேச வேண்டும் என்று வாஞ்சிக்கின்ற குழந்தைகள் மத்தியில் நம்ம என்ன செய்கிறோம்? அவருடைய சத்தத்தை அடக்குகிறோம். டீச்சர் ஸ்கூலில் கொண்டு வருகின்ற அமைதி என்பது என்ஃபோர்ஸ்ட் பீஸ். சரியா? கட்டாய அமைதி. பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் காஷ்மீரில் கடந்த சில ஆண்டுகளாகவே இருப்பது என்ஃபோர்ஸ்ட் பீஸ். கர்ஃப்யூ, இன்னும் தடை உத்தரவுகள் எல்லாமே என்ஃபோர்ஸ்ட் பீஸ். பல நேரங்களிலே சமுதாயத்திலே நாம் காண்பது கட்டாயமாக நம்மேல் திணிக்கப்பட்ட அமைதி. உள்ளுக்குள் அவ்வளவு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும், உள்ளுக்குள் அவ்வளவு தூரம் கொதி நிலையில இருக்கும். ஆனால் வெளியில எல்லாம் என்ன செய்யும்? அமைதியா இருக்கு மாதிரி தெரியும். இதுக்கு என்ன பேர் தெரியுமா? இதற்கு என்ன பேர் தெரியுமா? மயான அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான பீஸ் அல்ல. ஆக இன்றைக்கு சமூகம் நமக்கு தருவதாக இருக்கட்டும், அரசுகள் நமக்கு தருவதாக இருக்கட்டும், இவை அனைத்துமே உண்மையான சமாதானம் அல்ல, மாறாக என்ஃபோர்ஸ்ட் பீஸ். அதைத்தான் எரேமியா சொன்னார், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறீர்கள். இதே வசனத்தை 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் திரும்ப சொல்லுகிறார். இதே வார்த்தைகளில் எரேமியா 8:11 பார்த்தால் மறுபடியும் சொல்லுகிறார். சரி, 2வது நிலையில் இருக்கக்கூடிய சமாதானம் என்று சொல்லுவது நல்ல உறவினாலே வரக்கூடியது. நான் கொஞ்சம் முன்னால சொன்னேன் அல்லவா, நல்ல உறவினாலே வரக்கூடியது. அது அநேகமாக ஒரு ஈக்குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப். நான் இதை கொஞ்சம் தத்துவார்த்தமாக சொல்லுகிறேன். தத்துவம் பரவாயில்லை, கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் புரிந்து கொள்ளலாம். பொதுவாக இன்றைக்கு நாம் எல்லாவற்றையுமே ஒரு விற்பனை பொருளாக மாற்றிவிட்டோம். நிலம் விற்பனை பொருளாகிவிட்டது.
ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் அல்லது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நான் கனவுலே நினைக்கல 1 லிட்டர் தண்ணி 20 ரூபாய்க்கு வாங்கி நான் குடிப்பேன்னு நினைக்கவே இல்லை. இன்னைக்கு தண்ணி என்ன ஆயிற்று? விற்பனை பொருள் ஆயிடுச்சுல்ல. தண்ணி யாருக்குரியது? தண்ணீர் யாருக்குரியது? எல்லாருக்கும் உரியது. அதே போல இன்றைக்கு மனித உறவுகள் கூட அநேகமாக விற்பனை பொருளாகிவிட்டன. இதை நாங்கள் அப்ஜெக்டிஃபிகேஷன் சொல்லுவோம். ஆப்ஜெக்டா மாத்திரம், எல்லாத்தையும் ஆப்ஜெக்டாக மாற்றுகிறோம். நம்மோடு கூட இருக்கின்ற உறவுகளும் பல நேரங்களில் ஆப்ஜெக்டா மாறி போறாங்க. ஆங்கில கிராமர் ஒரே நிமிஷம் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆங்கிலத்தில் ஒரு கிராமட்டிக்கல் பாயிண்ட் உண்டு. எங்களுக்கு ஸ்கூல்ல கற்றுக் கொடுப்பது ராமா கில்ட் ராவணா அப்படின்னு வச்சுக்காங்க. ராமா கில்ட் ராவணா அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ராமன் தான் எப்பவும் என்ன செய்வார்? கொல்லுவார். அந்த கொல்லுகின்ற செயலை எப்பொழுதும் அனுபவிக்கிறது யாரு? ராவணன். இது இப்படியே நம்முடைய ஒவ்வொரு நாள் உறவுல வாங்க, கணவன் தான் அல்லது அப்பா தான் என்னைக்குமே சொல்லுவாரு. யாரு அதை அனுபவிக்கிறது? அம்மா தான் அனுபவிக்கணும், பிள்ளைகள் தான் அனுபவிக்க வேண்டும். இது அப்ஜெக்டிஃபிகேஷன். மற்றவர்கள் எல்லாம் மணிப்பூரில் என்னுடைய 2 குழந்தைகளை, என்னுடைய 2 மகள்களை நிர்வாணமாக ஊர்வலம் கொண்டு வந்தார்கள் அல்லவா? என்ன அர்த்தம்? பெண்கள் இந்த நாட்டில் ஆப்ஜெக்ட்ஸ். ஆண்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்துகின்ற ஆப்ஜெக்ட்ஸ் என்கின்ற அந்த சிந்தனை நம்முடைய நாட்டில் இருக்கிறது அன்புக்குரியவர்களே. அது இன்னும் ஒழிந்து போகவில்லை. எங்கே இப்படிப்பட்ட யார் வன்முறை செய்தாலும் எனக்கு பலம் இருக்கிறது, நான் உன்னை என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் சப்ஜெக்ட், நீ என் அடி வாங்க வேண்டிய ஆப்ஜெக்ட், பொருள், ஜட பொருள் என்று அர்த்தம். ஏன்னா அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய இல்லற வாழ்க்கையில், உங்களுடைய சமூக வாழ்க்கையில், சக மனிதர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லாரும் சக மனிதர்களோடு உள்ள உறவாக இருக்க வேண்டும். இதை ஐ இட் ரிலேஷன்ஷிப், அதுதான் நாம் பயன்படுத்துகிறோம். மாறாக அது எப்படி மாற வேண்டுமாம்? ஐ தவ் ரிலேஷன்ஷிப். நான் நீ, நான் அது என்கின்ற உறவு மாறி என்ன செய்ய வேண்டும்? நான் நீ அல்லது நீங்கள். அதுதான் ஆண்டவர் சொன்னது. நான் இனி உங்களை ஆப்ஜெக்டா பார்க்க மாட்டேன். இனி நான் உங்களை எப்படி பார்க்கிறேன்? நண்பர்கள் என்கின்ற சப்ஜெக்டாக பார்க்கிறேன். நீங்களும் என்னோடு சமமாக சப்ஜெக்டாக இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு உறவு வந்து அமைதி இருக்குமா? அன்பு இருக்குமா? மகிழ்ச்சி இருக்குமா? யோசித்து பாருங்கள். ஆக அதற்கு நேராக சொல்ல வேண்டும். கடைசியாக நிறைவு செய்கிறேன். உள்ளான அமைதி, நமக்குள்ளாக இறைவன் தந்திருக்கின்ற அமைதி, அதுதான் முதல்ல வர வேண்டும். ஆனால் 3ஆவதாக நான் சொல்லுகிறேன், the inner peace. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நான் ஏற்கனவே சொன்னது போல அது கொஞ்சம் ஆழத்தில் இருக்கலாம், மிகுந்த ஆழத்தில் இருக்கலாம், பக்கத்தில் இருக்கலாம், தூரத்தில் இருக்கலாம். ஆனால் அமைதியும் அன்பும் நன்மையும் உறவும் இருக்கிறது. இருக்கா? திரும்பவும் கேட்கிறேன், இருக்கு இல்லையா? இல்லைன்னா யாராவது சொல்றீங்களா? அதை என்ன செய்யலாம்? அதனுடைய ஆழத்திலே சென்று அதனுடைய உண்மையான தன்மையை நாம் கண்டுபிடிப்போம். அப்பொழுது நமக்குள்ளே என்ன வரும்? நல்ல அமைதி என் வாழ்க்கையில் இருக்கும். நான் எப்படி சொல்றேன்? நான் அமைதியா இருந்தா என் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அமைதியா இருக்க நான் விடுவேன். சரிதானே? நான் அமைதியா இல்லைன்னா என் பக்கத்தில் யாராவது அமைதியா இருந்தா எனக்கு பொறுக்குமா? இது நம்முடைய வீட்டுக்கும் பொருந்தும், நம்முடைய சமூகத்திற்கும் பொருந்தும், நாட்டுக்கும் பொருந்தும், உலகத்திற்கும் பொருந்தும். ஒரு நாடு அமைதியாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு பொறுக்காது. இன்றைக்கு அதுதானே நடக்கிறது. ஒரு மாநிலம் அமைதியாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற மாநிலத்துக்கு பொறுக்காது. ஒரு மனிதர் அமைதியாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவருக்கு பொறுக்காது. ஆக நம்ம பலரும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அமைதியை ரொம்ப ஆழத்தில் கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் புதைச்சி வச்சிருக்கிறோம். இன்றைக்கு அந்த புதையலை என்ன செய்யலாம்? வெளிக்கொண்டு வரலாம். அதைத்தான் யோவான் 14:27 ஆண்டவர் சொல்லுகிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிறபடி நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எரேமியா சொன்னதை அப்படியே பொருத்தி பாருங்கள். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என்னுடைய ஜனத்துமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகின்ற நிலை மாறி ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அந்த சமாதானத்தினுடைய குறியீடு என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்ன அந்த சமாதானத்தினுடைய குறியீடு என்ன தெரியுமா? சிலுவையிலே தொங்குகின்ற ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னை சிலுவையில் அறைந்த மக்களை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டார். இதை விட பெரிய சமாதானத்திற்கு குறியீடு வேண்டுமா? இரண்டாவது இன்னொரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுவது, அதையும் வாக்குத்தத்தமாக தந்து நிறைவு செய்கிறேன். மத்தேயு 11:28 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும் நான் திரும்ப ஒரு தடவை சொல்லுவோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. அதுதானே உண்மையான அமைதி. இந்த அமைதியை தானே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த அமைதியை ஆண்டவர் நமக்கு இலவசமாய் தருகிறாரே, அதை மறுபடியும் ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையில் கண்டுகொள்ளுவோம். யாரையும் ஒரு பொருளாக எண்ணாமல் எல்லாரையும் சக மனிதர்களாக, நம்மோடு சமமாக படைக்கப்பட்ட மனிதர்களாக நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லா படைப்புகளிடத்திலும் நாம் காருண்யம் உள்ளவர்களாக வாழுவோம். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் உண்மையான அமைதி, அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. எல்லா புத்திக்கும் மேலான கடவுளுடைய சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் நினைவுகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாள் மட்டாய் காத்துக்கொள்வதாக. ஆமென். நாம் எழுந்து விடுதலை கீதத்தை சேர்ந்து பாடுவோம்.